மக்களின் குறைகளை கேட்டு அந்த மக்களின் குறைகளை நிறைவேற்றும் வகையில் பல நல்ல திட்டப்பணிகளை செயல்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் நமது கரூர் மாவட்டத்திலும் எண்ணற்ற நல்ல திட்டப்பணிகளை துவங்கி வைத்து எழுச்சியுரையாற்றி சென்றிருந்தார்கள். இப்பொழுது நமது மாண்புமிகு மக்களவை துணை சபாநாயகர் அண்ணன் அவர்களும் இன்று நம்மிடம் சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ளார். அவர்களை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த நாள் விழா அதை கொண்டாடுவதற்காக கழக கொடியினை ஏற்றி உங்களை எல்லாம் பார்த்து சந்தித்து உங்களோட மனுக்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். நான் அடிக்கடி இது மாதிரி வருவேன், உங்ககிட்ட பேசுறது வழக்கம். அதுபோல ஒரு வருஷமா சரியா வர முடியல. காரணம் அம்மா இறந்து போனது, பிறகு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது பல்வேறு குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பம்லாம் ஓரளவுக்கு இப்போ தெளிவாகி மக்கள் நம்முடைய கட்சிக்காரில் ஒரு தெளிவாயிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம். அவருடைய சின்னம் இரட்டை இலை சின்னம். இதுதான் இயக்கம். இதுதான் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தான் பொறுப்பேற்ற பிறகு இதை காத்து வந்தார்கள். இதை காப்பது நம்முடைய கடமை. நம்ம கிராமத்தில் இருக்கிற கிராமத்துல சொத்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்ப யார் சம்பாரிச்சதுன்னு பாத்தீங்கன்னா தாத்தா சம்பாரிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்ன அவங்க அப்பா சம்பாரிச்சிருப்பாங்க. அந்த சொத்து தான் நமக்கு மரியாதை. இந்த சொத்து இல்லைன்னா நம்ம மதிக்க மாட்டாங்க யாருமே. அது போல இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னாக்க இது எம்ஜிஆர் கொடுத்த நமக்கு சொத்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல இந்த ஆட்சி அம்மா கொடுத்த ஆட்சி இது. ஆகவே புரட்சி தலைவரும் அம்மா அவர்கள் நமக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தையும் ஆட்சியும் தந்திருப்பது, அதை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமை. இல்ல போன தெருவில் தான் போய் நிற்போம், புரியுதுங்களா? அதுதான் முக்கியமானது. ஆகவே அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடி நினைக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சித்தில் எம்ஜிஆர் பத்தி கிராமப்புறங்கள் தான் எல்லாம் திட்டங்களை கொண்டு வந்தார். அம்மாவும் அதுதான் செஞ்சாங்க. ரோடு போடுறதா இருக்கட்டும், டவுன் பஸ் விடுறதா இருக்கட்டும், பசங்களுக்கு படிக்கிற பாடப்புத்தகம் கொடுக்கறது. பிறகு அம்மாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, மிக்சி கிரைண்டர் எல்லாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் செய்தது இதுதான். நான் பார்லிமெண்ட்ல துணை சபாநாயகர் இருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க பல இதுல பார்க்கும்போது. நான் இந்தியா முழுவதும் சுத்துறது எனக்கு உரிமை இருக்கு, சுத்தி பார்க்கிறேன். பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் ரோடு நல்லா இருக்கிறது, டவுன் பஸ் இருக்கிறது, கிராமப்புறங்களுக்கு எல்லா திட்டங்களை கொடுப்பது நம்முடைய ஆட்சி தான். இந்தியாவிலே முதல் மாநிலம் சொல்றது தமிழ்நாட்டை தான் சொல்லுவாங்க. காரணம் இந்த ஆட்சி செய்ய திட்டங்கள் எல்லாம். ஆகவே நமக்கு நீங்க 10 இடத்த பார்த்தா தான் தெரியும். இப்ப குஜராத் சொல்லுவாங்க மோடி இருக்கிறது ஒரு முக்கியமானது. அங்க போய் பார்த்தா ரொம்ப மோசம். அங்கே நான் போய் பார்க்கிறேன், ரோடு சரியில்லை, குடி தண்ணீர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் குஜராத்தில் கூட இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் தான் நல்ல ரோடு போட்டு டவுன் பஸ் விடுறதெல்லாம் நம்முடைய ஊரில் தான் இருக்குது. ஆகவே ஒரு நல்ல ஒரு மாநிலம் இந்த வளர்ந்துள்ள மாநிலம். அதற்கு காரணம் நம்முடைய அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள். இதை நம்ம மறந்துவிடக்கூடாது. தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் நம்ம இயக்கத்தை உருவாக்கி ஒரு மரியாதை வாங்கி கொடுத்துருக்காங்க. மனுஷனுக்கு சொத்து இருக்கும், எல்லாம் வரும் போகும். ஆனா மானம் காத்து தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை கொண்டு போராடி இந்த திராவிட இயக்கத்தின் மூலமாகத்தான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அந்த ஒரு தத்துவத்தை தந்து பணம் இருக்கும் போகும், அது நிற்காது. ஆனா மான மரியாதை பெரியது. ஆகவே தமிழர் தமிழ்நாடு என்ற உன்னத்தை எல்லாம் உருவாக்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி அவரை இப்பொழுது சிங்கமுத்து அவர்கள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.